Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றோட கண்டினியூஷன் தான். நேற்று என்ன படித்தோம் அப்படின்னா, ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு படித்தோம். ஸோ இட் இஸ் சம்திங் லைக் திஸ். ஒரு இண்டெக்ஸ் செட் காமா இருக்குது அப்படின்னா இட் இஸ் an non-empty செட். ஸோ நம்ம என்ன ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் அப்படின்னா இட் இஸ் a collection ஆஃப் செட்ஸ், ஓகே, indexed by this. ஓகே, ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் திஸ் தெர் இஸ் எ செட், அது அர்த்தம் அதுக்கு. ஓகே, ஸோ அந்த ஃபேமிலி ஆஃப் செட்ஸை வந்து யூ கேன் ரைட் இட் அஸ் எ கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். லெட்ஸ் ரைட் ஏ ஆல்ஃபா such that alpha belongs to gamma. இந்த இண்டெக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இது என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது மாறலாம். இங்கே நான் ஐ போட்டுட்டு மறுபடியும் ஐ பிலாங்ஸ் டு திஸ் போடலாம், என் போட்டுட்டு என் பிலாங்ஸ் டு திஸ் எழுதலாம், சம் அதர் காமா போட்டுட்டு காமா ஸ்மால் காமா பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நொட்டேஷன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம செட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ நேற்று 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, படம்லாம் வரைஞ்சி பார்த்தோம். இன்றைக்கி சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இது ஒன்ஸ் இது இண்டெக்ஸ் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் அப்படின்னா இட் இஸ் a collection of several sets. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணோம், இந்த காமா வந்து ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது பார்த்தோம். ஒரு ஃபைனைட் செட்னா என்ன, 1 to k அப்படின்னா இது A1 A2 எக்ஸெட்ரா ஏகேன்னு பார்த்தோம். இந்த காமா நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது என்னென்னு பார்த்தோம். அது 1 2 3 4 இன்ஃபினிட்லி மெனி எலிமெண்ட்ஸ் இருக்கும். காமா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக இருக்கும்போது என்னென்னு பார்த்தோம். ஓகே, இது மாதிரி இன்னும் செவரல் கேசஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். Take gamma equal to set of all rational numbers, and for all alpha belonging to gamma. இங்கே நான் ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணுறதுக்கு போல் ஆர்னு யூஸ் பண்ணுறேன். ஆர் ஃபார் ரேஷ்னல் நம்பர்ஸ், ஏன்னா ஆர் பிலாங்ஸ் டு கியூ அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் ஃபிக்ஸ். ஓகே, ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். Consider AR equals, okay, R minus 1, R plus 1. And this is an interval. இப்போ ரியல் லைனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேஷனல் நம்பர் R எடுத்தீங்கன்னா அந்த ஆரை சுற்றி R minus 1, R plus 1. ஓகே, இதை யூனியன் என்னவாக இருக்கும், இதோட யூனியன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இதோட இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இண்டெக்ஸ் செட். இந்த இண்டெக்ஸ் செட் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கியூங்கிறது இட் இஸ் அ கவுண்டபிள் செட் நமக்கு தெரியும். பட் அதை பின்னாடி படிப்போம் நம்ம எப்படின்னு. ஆனால் ஸ்டில் இது ஒரு ஆர்டரில் எழுதுறதுங்கிறது நேற்றே நம்ம பார்த்தோம். அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயமா இருந்தது. ஆர்டரில் எழுதணும்னா Q is a type of index set which you can think of and think about how these intervals, these balls are distributed. இந்த இடத்துல 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 வந்து எனி நம்பர் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித். யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் 0.5, 0.2, 200, 100. பட் ஜஸ்ட் வாட் எவர் இட் இஸ் ஆல் ஆர் ஃபிக்ஸட் லென்த்தில் intervals centered at R. அது எப்படி இருக்கும்? ஓகே, think about it. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் எ காமன் எக்ஸாம்பிள் இன் அனாலிசிஸ். இதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் நிறைய இடத்துல நம்ம அனாலிசிஸில் பார்ப்போம்.
அதனால் இப்போ இதை படிக்க போகிறோம். இது வந்து என்னென்னா இண்டெக்ஸ் செட் காமா வந்து n, சரியா? jn ஃபார் n பிலாங்கிங் டு n, jn டிஃபைன் பண்ண போகிறேன். அது வந்து 0,1/n. இப்போ இந்த செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரியல் லைனில் ஒரு இடத்துல 0 மார்க் பண்ணிக்கோங்க. n = 1 என்ன வரும்? 0,1, ஓப்பன் 0,1 அதை மனசில் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் இன்க்ளூடிங் 0 and 1, ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஸோ J1 அப்படிங்கிறது ஓப்பன் 0,1, J2 என்னது 0,1/2, J3 0,1/3, இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போது இந்த இதில் வந்து படத்தை வரைஞ்சி பாருங்கள். இது 1/2. அடுத்த செட்டு இங்கே இருக்குது. மூணாவது செட்டு 1/3, நாலாவது செட்டு 1/4, 0 to 1/4. இந்த செட்டு வந்து சின்னதாகிட்டே வருது பாருங்கள். ஸோ இப்போ இதோட யூனியன் எடுத்தால் என்ன வரும்? இந்த எல்லா செட்டோட யூனியன் இதை கவனித்து பார்த்தீங்கன்னா J2 வந்து J1ஓட சப்செட்டு, J3 வந்து J2ஓட சப்செட்டு. புரியுதா? ஸோ இப்படியே போயிட்டுருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா Jn+1 இஸ் சப்செட் ஆஃப் Jn. ஸோ இப்போ இதுக்கு ப்ரூஃப் என்ன பண்ணுவீங்க? இங்கே எக்ஸ் எடுத்திங்கன்னா எங்கே இருக்கும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு Jn+1 இருந்துச்சுன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0,1/n+1. சரியா? ஸோ தட் மீன்ஸ் வாட்? 0 less than x less than 1/n+1. இப்போது எனக்கு என்ன தெரியும்? n is a natural number. சரியா? ஸோ அப்போ என்ன தெரியும்? 1/n+1 is less than 1/n தெரியும். அப்போ இந்த டிரான்சிட்டிவ் படி என்னாச்சு? x is less than 1/n ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்ன இருக்குது? 0 less than x less than 1/n இருக்குது. ஆர் 0 belongs to 0,1/n r which is equal to Jn சொல்லிடலாம். ஸோ அப்போ இதில் வந்து யூனியன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த பெரிய செட்டு கிடச்சிரும். ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா யூனியன் I equals 1 to infinity. ஆக்சுவலாக இது யூனியன் ஓவர் I belongs to n எழுதுறது பெட்டர். இன்ஃபினிட்டின்னு எழுதாதீங்க. I belongs to n. I belongs to the index set Ji அப்படின்னா this is going to be open 0,1 which is nothing but J1. இதுக்கு இந்த நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. இஃப் நீடட் இதுக்கான ப்ரூஃபையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் பெட்டர் ப்ரூஃப் கொடுக்கணும்னா ஓகே, நான் டைரெக்டாக சொல்லிட்டேன். பட் அதை ஃபார்மல் ப்ரூஃபாக நீங்கள் எழுதுனா எழுதி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல எழுதி பார்த்துட்டோம். இன்னும் எழுதி நீங்கள் பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம். ஓகே, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா இன்டர்செக்ஷன் I belongs to n, ஓகே, J இது என்னன்னு கேட்க போகிறேன். இப்போ இன்டர்செக்ஷன் யோசிச்சு பாருங்கள். இந்த 0 இது இல்லை எதுலேயுமே, பட் சின்ன சின்ன இன்டர்வலாக ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த ஃபைனைட்லி மெனி இப்போ இந்த 4 செட்டு பிளாட் பண்ணியிருக்கோம்ல, வரைஞ்சிருக்கோம். J1 வந்து இது வரைக்கும், J2 இது வரைக்கும், J3ங்கிறது இது வரைக்கும் உள்ளது, J4 இது வரைக்கும். இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் அந்த J4 வரும். அப்போது ஓப்பன் 0 to ஓப்பன் 1/4 அதுதான் இன்டர்செக்ஷனாக வரும். ஸோ இப்போ இதே வந்து n வரைக்கும் போனால் ஓப்பன் 0,n வரும், 1/n வரும். பட் ஆனால் எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணால் எல்லா எலிமெண்ட்லேயும் எல்லாத்தையும் இருக்க மாதிரி ஒரு இருக்குமா அப்படின்னா தெரியல. சப்போஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக 0 இருக்காது. ஏன்னா 0 எந்த செட்லேயுமே இல்லைன்னா 0 வந்து இன்டர்செக்ஷனில் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? 0 does not belong to Jn. ஓகே, ஃபார் ஆல் n in n. இதுதான் நம்ம அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் என்ன சொல்லலாம்னா 0 does not belong to intersection over I belongs to n Jiன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போது இன்டர்செக்ஷனில் அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்காது. இந்த படத்தில் வந்து பாருங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. எனிதிங் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு இன்டர்செக்ஷன் ஓவர் I in n Jiன்னு ஆகிடும். அப்போது இன்டர்செக்ஷனில் ஒரு எலிமெண்ட் இருந்தால் அது பாசிட்டிவ் நம்பராக தான் இருந்தாகணும். சரியா? ஸோ சப்போஸ் எக்ஸ் பாசிட்டிவ்,
சப்போஸ் எக்ஸ் பாசிட்டிவ், இது ஜேஎனில் இருக்குமா அப்படின்னா இங்கே படத்தில் பாருங்கள், எக்ஸ் பாசிட்டிவ் கண்டிப்பாக 1/2 இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இந்த செட்டு சின்னதாகிட்டே வருது. 1/2 வந்து J2ல் இருக்குது, பட் J3 இல்லை. அதே போல் 1/2 வந்து J1ல் இருக்குது, J2ல் இல்லை. 1/3 வந்து J2ல் இருக்குது, ஆனால் J3ல் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் இந்த சொல்ல முடியும், இந்த 1/n சீக்வன்ஸும் சொல்ல முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்டர்செக்ஷனில் இருந்தால் அது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அப்போ பாசிட்டிவாக இருக்க ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. அது இன்டர்செக்ஷனில் இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி போகுது, இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த 1/n வந்து பக்கத்தில் 0 பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் வேணாலும் போகும். இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் இருந்துச்சுன்னா எக்ஸ் வில் பிலாங் டு சம்திங் எல்ஸ், பட் இட் டசன்ட் பிலாங் டு திஸ். இது ஒரு சம் 1/n இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம் 1/big n இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா n பெருசாக 0க்கு பக்கத்தில் போயிட்டே இருப்போம். ஓகே, அப்படி போனால் நமக்கு என்ன பண்ண தெரியாது. ரைட். ஸோ நமக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, இந்த அப்சர்வேஷன் என்ன பார்க்குறோன்னா 1/n ஆல்சோ டசன்ட் பிலாங் ஃபார் n greater than or equal to n equal to 1, 2, 3 etc. ஏன் அப்படின்னா 1 doesn't belong to J1 itself. ஓகே, இப்போ இதில் doesn't belong to என்ன அர்த்தம்? ஓகே, நம்ம இதுவரை கேட்ட கேள்வியில் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஓகே, when do you say x does not belong to intersection over alpha belongs to gamma a alpha? இன்டர்செக்ஷனில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஃபார் எவ்ரி ஆல்ஃபா இன் காமா, ஓகே, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபான்னு வரும். ஸோ அப்போ இல்லைன்னு அப்படின்னா அதோட நெகேஷன். அப்போனா தேர் எக்ஸிஸ்ட் ஆல்ஃபா இன் காமா சச் தட் என்ன ஆகணும்? எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு ஏ ஆல்ஃபா. ரைட், அதை தான் இங்கே ட்ரை பண்ணுறோம். இப்போது 1 வந்து டஸ் நாட் பிலாங் டு த இன்டர்செக்ஷன். ஓகே, 1 டஸ் நாட் பிலாங் டு intersection I belongs to n Ji. சரியா? அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? I have to find an alpha. I will simply say that, okay, 1 does not belong to J1. That's all. ஏதோ ஒரு கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த ஆல்ஃபா என்னென்ன, ஆல்ஃபா 1 இல்லை ஆல்ஃபா 2 எது இடத்துல வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இங்கே 0 does not belongs to அப்படின்னா 0 does not belong to J1 எழுதிடலாம். In fact, it doesn't belong to any of the giants. அதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஆனால் எல்லாத்துக்குமே இல்லைங்கிறத அங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் லெஸ் than or equal to 0னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு திஸ். அப்போ இந்த எக்ஸுக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு J1 எழுதுவேன். ஆனால் 1/2 டஸ் நாட் பிலாங் டு, லெட்ஸ் சே 1/3 டஸ் நாட் பிலாங் டு இன்டர்செக்ஷன் I பிலாங்ஸ் டு n Ji அப்படின்னா 1/3 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1/3 பிலாங்ஸ் டு J1. சரியா? 1/3 பிலாங்ஸ் டு J2. இப்போ இங்கே வந்து நான் 1/3 பிலாங்ஸ் டு J1லாம் எழுத முடியாது. பட் ஐ நீட் எ பிளேஸ். எங்கே இருக்காது 1/3? 1/3 J3ல் இருக்காது. 1/3 டஸ் நாட் பிலாங் டு J4ல் இருக்காது. ஏன் 1/3 டஸ் நாட் பிலாங் டு J3? J3 வந்து ஓப்பன் இன்டர்வல், ஓப்பன் 0,1/3. அந்த என் பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்காது. இதில் ஏன் இருக்காது? இது ஓப்பன் 0,1/4. 1/4 வந்து 1/3 விட சின்ன நம்பர். புரியுதா? ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் a 3, ஃபவுண்ட் an alpha such that it doesn't belong to. இப்போ இன் that கேஸ் நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ 1/n does not belong to J இன்டர்செக்ஷன் சொல்ல முடியுமா? சரி, 1/kன்னு வச்சுக்கோம். n ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். 1/k does not belong to this for any k belonging to natural number. Okay, k is a natural number. 1/k does not belong to this. எப்படி சொல்லுவீங்க? What is your alpha? இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது. So you can say that 1/k does not belong to jk. ஏன்னா jk, what is jk? It is open 0,1/k. ஸோ ஒரு செட்டில் இல்லைனாலே இன்டர்செக்ஷனில் இருக்காது. அவ்வளோதான். சரி, இது அப்படியே இங்கே இருக்கட்டும் சைடில். நம்ம இங்கே மறுபடியும் மற்ற கதைக்கு வரும். ஸோ இப்போது இந்த எக்ஸு பாசிட்டிவாக இருக்குது. இந்த எக்ஸு வந்து இன்டர்செக்ஷனில் இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும்னா, எக்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே இன்னொரு சின்ன இன்டர்வல் இருக்கும்னு தோணுது. அதை எப்படி என்ஷூர் பண்ணுறது? அதை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we have to use something called ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. நம்ம அதை ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். அதை பற்றி இன்னும் நிறையா படிப்போம் நம்ம லாஸ்ட்டில். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 சில கிளாஸஸ்க்கு அப்புறம் படிப்போம். ஸோ அது என்னங்கிறத மறுபடியும் இங்கே எழுதுகிறேன்.
ஓகே, வாட் இஸ் ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி? இந்த எக்ஸாம்பிள் அடிச்சிருவோம். ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்ப்போம். ஓகே, இது ஆல்ரெடி எழுதணும். ஓகே, given x, y in R with x positive, there exists n belonging to natural number such that n times x is greater than y. கரெக்டா? ஸோ y is any real number, x வந்து பாசிட்டிவ், அப்புறம் there is always this. ஓகே, இந்த ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணோம் எனக்கு கன்வீனியண்ட்டாக. எதுக்கு? இந்த எக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட சின்னதாக எனக்கு ஒரு இன்டர்வல் கிடைக்கும், 0,1/n. இன்ஃபேக்ட் அந்த 1/n கிடைச்சா போதும், அப்புறம் 0,1/n நம்ம இன்டர்வல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் அன் n such that 1/n is less than x. What I want an n such that 1/n is less than x. இதுதான் எனக்கு வேணும். This is what I want. இதுக்கு என்ன அர்த்தம்? 1 is less than x times n. இது எங்கேயோ கம்பேர் பண்ண முடியுதா? பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். இந்த ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் என்ன சூஸ் பண்ணணும், வாட் we have to do அப்படின்னு தெரியும். ஸோ ஓகே, இங்கே what do I have? I have an x positive. Okay, I have x positive choosing y equals 1. கரெக்டாக? அந்த இடத்துல என்ன போட்டிருந்தேன்? n times x greater than 1ன்னு வேணும். அப்போது அந்த greater than y இருக்கிறதுல 1 இருக்கணும். By Archimedean property, what do I have? There exists n such that n times x is greater than 1. n times x greater than 1 அர்த்தம் x is greater than 1/n அர்த்தம். x greater than 1/n அர்த்தம் 1/n is less than x, or x does not belong to 0,1/n. ஏன் it does not belong to 0,1/n? இப்போ x belongs to 0,1/n அர்த்தம் 0 is less than xங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏன்னா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். இன்னொரு கண்டிஷன் சொன்னால் அண்ட் எக்ஸ் மஸ்ட் பி லெஸ் தேன் 1/n. ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1/n கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம்? திஸ் எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு த இன்டர்செக்ஷன், ஆர் இட் இஸ் டஸ் நாட் பிலாங் டு ஜேஎன். இதனால் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? எக்ஸ் டஸ் நாட் பிலாங் டு தி இன்டர்செக்ஷன். ஏன்னா இங்கே நான் என்ன சொன்னேன்? ஏதோ ஒரு செட்டு ஆல்ஃபா கண்டுபிடிச்சி அந்த ஆல்ஃபாவில் இல்லைன்னு சொன்னால் போதும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் ஆல்ஃபா டு பி n such that x does not belong to j alpha. அப்போ x does not belong to the intersection. அப்போ என்ன அர்த்தம்? x less than or equal to 0நாலும் it doesn't belong, x பாசிட்டிவ்னாலும் it doesn't belong. அப்போ என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங்? no x will belong to this intersection. ஸோ இந்த இடத்துல intersection is empty கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் go through this. This is an interesting part. Okay, we'll do one more problem also. Okay, after this. So இந்த ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறையா படிப்போம் நம்ம. இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் தான். இப்போ அடுத்தது என்ன கேட்க போகிறேன்னா, I'm going to give one more collection of or family of sets. Okay, define that family like this. Okay, I want to first say what is gamma, what is the indexing set. சரியா? indexing set இது வந்து என்னன்னா open 1,2. Okay, all right. Okay, now if alpha belongs to gamma, define a alpha as -∞,
alpha. அப்படின்னா என்ன அர்த்தம்? The complete ray you are choosing. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. When I choose alpha, alpha is a number which is strictly bigger than 1 and which is also strictly less than 2. ஸோ இங்கே ஆல்ஃபா இருக்குன்னா நான் இந்த ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறேன். ஓப்பன் என்டையர் ரே எடுக்கிறேன். சரியா? என்டையர் ரே ஃபுல்லு எடுத்துட்றேன். ஸோ இப்போது எனக்கு இதோட யூனியன் வேணும். யூனியன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா ஏ ஆல்ஃபா வேணும். இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு காமா ஏ ஆல்ஃபா வேணும். இது ரெண்டையும் எப்படி படிப்பீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம படம் போட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் எடுத்தால் இது வந்துடுச்சு. ஸோ இதோட பெருசாக ஒன்று எடுத்தோன்னா இது வரும், அடுத்து இது வரும், இது வரும், இந்த 2 வரைக்கும் வரும், இவ்வளோ வரும். சரியா? இப்போ இதை யூனியன் எடுத்தால் இது எல்லாமே வருமா? இங்கேருந்து இந்த ஃபுல் லென்த் இங்கே வரைக்கும் வரணும். ஸோ பட் அது என்னவாக இருக்கும்? இஸ் இட் இது சாரி எப்போவுமே -∞ டு இது தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? எல்லா நம்பரும் இதில் இருக்க போகுது. யூனியனில் இருக்குன்னா ஏதாவது ஒரு செட்டில் இருந்தால் போதும் இல்லையா? நீங்கள் ஓப்பன் சம் பாயிண்ட் ஆல்ஃபா எடுத்தாலே அதில் 1 இருக்குமா? ரைட்? ஏன் இருக்கும்? இஃப் ஐ சே ஆல்ஃபா பிலாங்ஸ் டு 1,2, ஆல்ஃபா இஸ் பிகர் தேன் 1. சரியா? இப்போது ஆல்ஃபா பிகர் தேன் 1னா என்ன அர்த்தம்? 1 பிலாங்ஸ் டு -∞, ஆல்ஃபா. ரைட்? ஏன் இந்த செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இட் இஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா. இது ஓப்பன். ஒரே ஒரு கண்டிஷன் தான். நம்ம நேற்றே சொன்னோம், இன்டர்வல் டிஃபைன் பண்ணும்போது இன்ஃபினிட்டியோ -∞ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இட்ஸ் அ பிளேஸ் ஹோல்டர். நம்ம இந்த இன்டர்வல் டிஃபைன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் திஸ் ஆல்ஃபா, திஸ் ரியல் நம்பர், அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா, இங்கே பாருங்கள் 1 லெஸ் தேன் ஆல்ஃபா, அதனால் 1 பிலாங்ஸ் டு திஸ். ஸோ ஆப்வியஸ்லி 1 இருக்கும். சரியா? ஸோ எனி நம்பர் பிட்வீன் 1 and 2 இருக்குமா? இருக்கும். ஏன் இருக்கும்? அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் some x belonging to open 1,2, ஸோ நமக்கு எனி நம்பர் ஹியர் இட் வில் பிலாங் டு தட். ஏன்? நம்ம போன விட சொன்ன மாதிரி தான், 1 is less than alpha, அதனால் it belongs to this. If I take any number here x, then x is less than 1 and 1 is less than alpha, therefore x belongs to j alpha னு வந்துடும். ரைட்டா? ரைட். For some alpha, whatever alpha I choose. Okay? So any number in this complete ray is going to be in the union. இப்போ any number between 1 and 2, take this, will it belong to? அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? இது 1, இது 2, somewhere x இருக்குது. ஓகே, இப்போ இந்த x வந்து இதில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு செட்லேயாவது இருக்கணும். யூனியனில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு செட்லேயாவது இருக்கணும். அப்போது I have to find an alpha such that x belongs to j alpha. j alpha இல்லை, இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? a alpha. அப்போ x belongs to -∞, ஆல்ஃபான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆல்ஃபா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? x நமக்கு என்ன தெரியும்? x belongs to 1,2னா x is strictly less than 2. அதனால தான் இந்த கேப் போட்டிருக்கேன். It is not equal to 2. சரியா? It is strictly less than 2. அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம we can find something in between. இந்த in between என்ன படிக்கணுங்கிறத முன்னாடி ஒரு எக்ஸசைஸாக கொடுத்தேன். ஸோ இங்கே அதை நான் சொல்கிறேன், வாட் இஸ் தேட் அப்படின்னு. யூ கன்சிடர் திஸ் மிட் பாயிண்ட். வாட் இஸ் த மிட் பாயிண்ட்? எக்ஸ் ப்ளஸ் 2/2. எக்ஸ் ப்ளஸ் 2/2 வந்து இட் இஸ் பிகர் தேன் எக்ஸ். ரைட்? மிட் பாயிண்ட் இஸ் பிகர் தேன் எக்ஸ், பட் இட் இஸ் லெஸ் தேன் 2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சூஸ் ஆல்ஃபா equal to x plus 2/2. Okay, right. Then you can say that x belongs to a alpha. If x belongs to one of the set சொல்லிட்டேன்னா x belongs to the union. Therefore any number between
1 and 2 belongs to this. இப்போ என்னெல்லாம் சொல்லிட்டோம், இந்த ரே வந்து கம்ப்ளீட்டாக அப் டு 1 எல்லாமே பிலாங்ஸ் டுன்னு சொல்லிட்டோம். ஓகே, பிகாஸ் வாட் எவர் ஆல்ஃபா யூ சூஸ் 1 வரைக்கும் எல்லாமே இருக்கும். ரைட், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எல்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போது எக்ஸ் பிட்வீன் 1 and 2 சொல்லிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இங்கே ஆரம்பித்து இந்த 2 வரைக்கும் சொல்லிட்டோம். பட் 2 பற்றி சொல்லலை, இன்னும் 2க்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டோம். ஓகே, ஏன்னா இங்கே எக்ஸ் லெஸ் தேன் 2 ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணிட்டோம். அப்போது we have already told that it contains this minus infinity, 2 அந்த ஓப்பன் இன்டர்வலில் கண்டெயின் பண்ணியிருக்கு. பட் ஆனால் 2 இருக்குமா, 2 இருக்குமாங்கிறத எனக்கு தெரியலையே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 இருக்கும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போது 2 இருக்கணும்னா 2 should belong to one of this set. ஓகே, 2 should belong to எந்த மாதிரி செட்டில் இருக்கணும்? ஸோ if I want to say 2 belongs to the union, therefore 2 should belong to some A alpha. Okay, suppose 2 belongs to some A alpha. That means 2 belongs to minus infinity, some alpha. இது minus infinity. சரியா? இது ரெண்டும் ஆல்ஃபா இன்ஃபினிட்டி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? Then 2 should be less than alpha. ஏன்னா 2 belongs to this, it is if and only. ஸோ அப்போ என்ன ஆகுனா, 2 belongs to A alpha, I should have an alpha such that 2 is less than alpha. பட் ஆனால் இங்கே ஆல்ஃபா என்ன நமக்கு இண்டெக்ஸ் செட் எங்கேருந்து மாறுது? ஆல்ஃபா இஸ் பிலாங்கிங் டு ஓப்பன் 1, 2. therefore ஆல்ஃபா is strictly less than 2. ஸோ 2 belongs to A alpha சொன்னால் it comes to a contradiction that the index alpha is greater than 2, which is not possible. Therefore 2 does not belong to any of the J alphas. Okay, so இதோட ஆன்சர் என்னன்னா, anything bigger than or equal to 2 இருக்கவே இருக்காது, anything less than 2 will be there. ஸோ இதை வந்து இப்படி கன்க்ளூட் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்து யூனியன். ஸோ இப்போ இதோட இன்டர்செக்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும்? இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இதோட இன்டர்செக்ஷன்லாம் பார்க்கணும். எல்லா செட்லேயும் இந்த 1 இருக்கும். சரியா? அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இன்டர்செக்ஷன் பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா, ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்கிங் டு காமா, ஆல்ஃபா பிலாங்கிங் டு காமா எழுத வேண்டாம், 1, 2 எழுதுவோம். 1, 2, 1 is less than alpha. சரியா? that is therefore அதனால் என்ன தெரியும் நமக்கு? 1 belongs to minus infinity, alpha, which is equal to A alpha. So 1 belongs to every alpha. 1 belongs to every alpha. Therefore, we know that 1 belongs to the intersection over alpha belonging to gamma A alpha. Okay? இப்போ இந்த இடத்துல 1 இருக்கிறதுக்கு பதிலாக if I take any number x which is less than or equal to 1 அப்படின்னு எடுக்கிறேன். சரியா? இப்போ less than or equal to 1 எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன நடக்குது பார்க்கலாம். for all alpha belongs to 1, 2, 1 is less than alpha, implying x less than or equal to 1 less than alpha. Okay, 1 is less than alpha. Okay, and see 1 less than alpha நமக்கு தெரியும். இங்கே ஆல்ரெடி x less than or equal to 1 ஆரம்பிச்சிருக்கோம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ண கிடைக்கும். we get implying what will get? x is less than or equal to not. x is less than alpha கிடைக்கும். சரியா? x is less than or equal to 1 which is less than alpha, therefore x is less than alpha. கரெக்டா? இப்போ x less than alpha னா this implies x belong to minus infinity, alpha. So இப்போ என்ன நடந்திருக்கு? that is equal to A alpha. For every alpha in 1, 2, x belongs to this. அப்போ what I get is every real number between, so from this side, any negative side to up to 1, including 1, belongs to all alphas, A alphas. Okay? Right? Therefore, all of them belong to the intersection. Okay? Any number x less than or equal to 1 belongs to the intersection. But what about if some x is bigger than 1?
அது இன்டர்செக்ஷனில் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி. இப்போ சிமிலர்லி எக்ஸ் இஸ் பிகர் தேன் ஒன்று அது இன்டர்செக்ஷனில் இருக்குமா அப்படின்னா வாட் வில் ஹேப்பன், சப்போஸ் இந்த ஆல்ஃபாவை வச்சுக்கோங்க, ஆல்ஃபா வந்து படத்தில் வரைஞ்சிருக்கும், ஒன்னோட பெருசாக இருக்கும், இது வந்து இன்டர்செக்ஷனில் இருக்குமா, இருக்கணும்னு என்ன அர்த்தம், இட் பிலாங்ஸ் டு ஆல் தி இன்டர்வல்ஸ். பட் நம்ம போன கிளாஸில் ஆர்கியூ பண்ண மாதிரி, போன ப்ராப்ளத்தில் ஆர்கியூ பண்ண மாதிரி, இப்படி ஒரு இன்டர்வல் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு இன்டர்வல் இருக்கும். ஆல்ஃபா வந்து ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தேன் ஒன், ஆல்ஃபாவுக்கு ஒன்று கடையில் இடம் இருக்குது, அப்போ இப்படி இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், இது ரெண்டு கடையில் ஒரு மிட் பாயிண்ட் எடுப்பேன், அந்த பாயிண்ட்டை ஆல்ஃபான்னு வச்சுட்டு இந்த ஆல்ஃபா டஸ் நாட் பிலாங் டு தட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆல்ஃபா இஸ் கோயிங் டு பிகர் தேன் த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு, சேம் டெக்னிக் வி ஆர் ரிப்பீட்டிங். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, எனி நம்பர் ஸ்ட்ரிக்ட்லி பிகர் தேன் ஒன் வில் நாட் பி பார்ட் ஆஃப் தி இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை வந்து இந்த டீட்டெயிலை நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ தேர்ஃபோர் என்ன ப்ரூவ் பண்ணலான்னா, வாட் இஸ் த கன்க்ளூஷன் வி கெட், in the intersection over alpha belonging to gamma, a alpha is equal to minus infinity comma 1. இதுதான் நம்ம கன்க்ளூஷன். சரியா? ஸோ இதில் மறுபடியும் சொல்லிடுறேன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது அவசியமாக இருந்தது. அப்புறம் இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டையுமே ஒரு இடம் கேர்ஃபுல்லாக ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.